நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை கடந்த 2 நாட்களில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தொன்மையான வரலாற்றை அறிந்து கொள்ளும் விதமாக கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைத்த தொல்பொருட்களை காட்சிப்படுத்திடும் வகையில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் பொருணை அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. அருங்காட்சியகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடந்த 2 நாட்களாக கிராமிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் 100 கலைஞர்கள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம், சுருள்வாள் வீச்சு, களரி ஆகிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். மேலும் தீப்பந்தம் சுற்றுதல் போன்ற சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இது பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கடந்த 2 நாட்களில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்டோர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். விழாவின் நிறைவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு கிராமிய கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். பொருணை அருங்காட்சியகம் திறந்து வைத்த 1 மாதத்திற்குள் 1,30,000 பேர் பார்வையிட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. உண்மையிலே எங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எங்கள் ஊரில் சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே நல்ல கூட்டமாக வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. இது எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. பார்க்க ஒரு அழகாக நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. பழைய கற்காலங்கள் அந்த விஷயங்கள் இருந்து நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு நமக்கு படிப்பணியாக இருக்குது. இது என்னென்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்குது. இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகழ்வாராய்ச்சியில் உள்ளதெல்லாம் எடுத்து துலுக்கர்பட்டியில் உள்ள கண்காட்சி கூடம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பண்டைய காலத்தில் உள்ளது முதுமக்கள் தாலி அதெல்லாம் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம் தான் இது. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கலை நிகழ்ச்சிலாம் நடத்திட்டு இருக்காங்க. கரகாட்டம், ஆனாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் முன்னாடி ஸ்டேஜ் போட்டு அது நடக்குது. ரொம்ப என்டர்டைன்மான இடம் இது. பொருணை அருங்காட்சியகம் போட்டிருக்காங்க. இங்கே பொங்கலுக்கு நிறைய பேர் கூட்டமாக எல்லாம் இந்த கலை சிற்பங்கள் மற்றும் இந்த பானை, இந்த பழைய இதெல்லாம் கொண்டு நல்லா அழகாக காட்சி வச்சுருக்காங்க. மார்னிங்கோட நைட் டைமில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பிறகு ரொம்ப நிறைய இடமும் இருக்குது. இந்த மாதிரி ஆதிச்சநல்லூர், துலுக்கார்பட்டி அந்த மாதிரி நிறைய இடங்கள் கேலரிலாம் வச்சுருக்காங்க.